சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவள். எனது பெயர் பவித்ரவள்ளி. நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவள். பாரம்பரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவள் கூட. எனது அன்பிற்கும் மதிப்புக்குரிய தாத்தா அவர்கள் விவசாய போராட்டத்தில் தன்னை முழு மனதோடு அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்ட தலைவர்கள் ஒருவராவார். அவர் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை கண்டிப்பாக, ஏன்னா இனிவரும் சமுதாயம் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிவகுத்து கொடுக்குறாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள். ஏன்னா இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து இப்போ வந்து நான் எங்களோட மைண்டு பார்த்திங்கன்னா எங்கே போகிறது, எப்படி ஒரு அரசியலில் இது பண்ணுறதுங்கிற ஒரு சரியான ஒரு மனநிலை எங்களுக்கு இல்லை. அதுக்கு வந்து எங்கள் டாக்டர் கலைஞர் அவரும் தளபதி அவரும் ஒரு நல்ல வழியை திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை மூலமாக இந்த நாட்டை வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடாக மாற்றுறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை நான் வந்து நல்லபடியாக செயல்படுத்துவேன். கண்டிப்பாக அதிகமாக வேலை வாய்ப்பு வந்து உருவாக்க முடியும். ஏன்னா தாராபுரம் காங்கிய ஏரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் களம், ரைஸ் மில் அந்த மாதிரி சில இது இருக்குது. தாராபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு விவசாயம் சார்ந்ததாக தான் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தொழிற்சாலைகள் வந்து அமைக்கப்படணும். அமைக்கப்பட்டால் தான் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் உயரும். வாழ்வாதாரம் உயரத்தான் கீழ்மட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம் உயர தான் நம்ம நாடு வந்து ஒரு வல்லரசான நாடாக மாறும். கண்டிப்பாக முடியுங்க. ஏன்னா இப்போ அதை வந்து நிலைநாட்டும் வகையில் தானே இப்போ கல்வி கடன் ரத்து கூட டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கல்வி கடனை ரத்து பண்ணுறவர் கண்டிப்பாக எந்தெந்த ஏரியாவில் வந்து சரியான கல்வி இல்லையோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து அந்தந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் மூலம் நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக அதை நிறைவேற்ற முயற்சி எடுப்போம். இது அந்தந்த நிர்வாகிகளோட ஆலோசனையை எடுத்துகிட்டு எங்கள் தலைவர் தலைமையிலோட ஆலோசனையை எடுத்து கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் வரிசை கொண்டு வந்து எங்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, அந்தந்த ஊரில் ஒன்றிய நிர்வாக செயலாளர்கள் எல்லோரும் இருக்காங்க. அவங்களோட ஆலோசனை எல்லாமே எடுத்து என்னென்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணி அதை வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்குறத கண்டிப்பாக அதை பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எந்த மாநிலத்திலுமே வந்து 33% ஒதுக்கீடு வந்து கண்டிப்பாக எங்கள் டாக்டர் கலைஞர் அவங்க கட்சிக்குள்ள தான் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போ தேர்தல் அறிக்கையில் கூட சொல்லியிருக்காரு, பாராளுமன்றத்தில் கூட 33% ஒதுக்கீடு வந்து கண்டிப்பாக வரணும், அந்த சட்டம் வந்து ஒன்று அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான குரல் வந்து கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் என்னோட குரல் ஒலிக்கணுங்க.